கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை 13 ஆண்டுகளுக்கு பின் உயர்ந்திருந்த போதிலும் உற்பத்தி குறைவால் பயனற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவு தென்னை சாகுபடி செய்யப்படுவதால் கொப்பரை தேங்காய் உற்பத்தியை நம்பி பெரும்பாலான விவசாயிகள் உள்ளனர். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் காங்கேயம், சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட கொப்பரை தேங்காய் உற்பத்தி நிலையங்கள் செயல்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கொப்பரை தேங்காய் விலை கணிசமாக உயர்த்தப்பட்டது. இதனால் 1 கிலோ கொப்பரை தேங்காய் 100 ரூபாயிலிருந்து 130 முதல் 140 ரூபாய் வரை விலை அதிகரிக்கப்பட்டது. விலை உயர்ந்த போதிலும் கொப்பரை தேங்காய் உற்பத்தி குறைவால் பயனற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தேங்காயோட உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த தடவை தேங்காய் கொப்பரை ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான் கொப்பரையோட விலை போயிட்டே போயிட்டுருக்குங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலத்திலிருந்து தேங்காய் வரத்து அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட்டு கொள்முதல் பண்ணினாங்க. அதனால் பெரிய லெவலில் விலை வித்தியாசம் போகலைங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலத்திலேருந்து வர தேங்காயோட வரத்தும் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோட வரத்தும் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வரத்து குறைஞ்சதுனால என்னென்னா ரா மெட்டீரியல் இல்லைன்னா உற்பத்தி பொருள் உங்களால் பண்ண முடியாது. இப்போ உற்பத்தி பொருள் ரா மெட்டீரியல் குறைஞ்சதுனால உற்பத்தியோட பொருளும் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகத்திலும் கொப்பரை தேங்காய் உற்பத்தி குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஈரோட்டில் பல கொப்பரை உற்பத்தி நிலையங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொப்பரை விலை உயர்வானது கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் கடந்த ஆண்டு கோடை மழை சரிவர பெய்யவில்லை. இதனால் கடும் வெப்பம் அதிகமானதன் காரணமாகவும் அதில்லாத பருவமழை தவறி பெய்ததன் காரணமாகவும் மரத்தில் தென்னை மரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் அந்த குரம்பை அதிகமாக உதிர்வு ஏற்பட்டு போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மரத்தில் எங்கேயுமே பெரும்பாலும் காய் அதிகமாக இல்லை. மேலும் சில பெரு வணிகர்கள் கொப்பரை தேங்காய்களை அதிகளவில் வாங்கி இருப்பு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சந்தையில் செயற்கையாக கொப்பரை தேங்காயின் தேவை அதிகரிக்கப்பட்டு தேங்காய் எண்ணெயின் விலை உயர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.